வாழ்வில் நிம்மதி வேண்டுமென்றால் இந்த பதிவை முழுவதும் கேளுங்கள். உங்கள் கஷ்டத்தை கூட ஒரு வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரகசியம் இதில் இருக்கு. சாயப்பாவோட அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே அன்பே சாய் ஆடியோவை முழுவதும் கேட்க முடியும். உங்களோட பிரச்சனைகள் எது என்று நினைக்கிறீர்களோ அது பிரச்சனைகளே இல்லை. உங்கள் காயத்துக்கு மருந்து போடணும்னு சாயப்பாவை அழைக்கிறீர்களே, நிச்சயமாக இன்னைக்கு அந்த மருந்து 100% கிடைக்கும். இந்த பதிவு உங்கள் உறவுகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் இருக்கு, அதுக்கு பெரிய மருந்தாகவும் அமையும். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. ஸோ மாறுவதற்கு உண்டான நேரம் இது உங்கள் கண்களில் பட்டா பொறுமையாக நிதானமாக கேளுங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா, என் உயிரின் உயிரானவர்களே, எதிர்பாராத சம்பவங்கள் வந்தா நான் மனசு உடைஞ்சு போயிடுறேன். நான் எதிர்பார்த்த மாதிரி இங்க மனிதர்களும் இல்லை. என்னோட உறவுகளே எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறாங்க. இதை எல்லாத்தையும் எப்படி நான் அனுமதிக்கிறது? என் வாழ்க்கையை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு உரிய வழிகள் என்ன அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க. அதற்குரிய பதில்களை இப்போ நாம் பேசலாம். அதே போல் நாம் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம் அன்பே சாயில். அந்த குரூப் முற்றிலும் கலைக்கப்பட்டது. அதாவது அந்த குரூப்பில் நான் வெளியில் வந்துட்டேன். ஸோ மறுபடியும் புதுசாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறோம். இதில் ஒரு குரூப்லேயும் 15 பேர் மட்டும்தான். ஆண்கள் தனி, பெண்கள் தனி. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். சச்சரிதம், ஆரத்தி, மெடிடேஷன் அண்டு ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் இவங்களுக்காக மட்டும், இதெல்லாம் என்னால் சிறப்பாக தினமும் செய்ய முடியும் அப்படின்றவங்க மட்டும் குரூப்பில் வரலாம். தேவையில்லாத பேச்சுக்கள் பேசக்கூடாது. சாயப்பாவை பற்றி மட்டும்தான் நாம் இங்கே பேசுகிறோம். இருக்கிற மிராக்கிள்ஸை ஷேர் பண்ணிக்கிறோம். துன்பங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறோம். தனிப்பட்ட முறையில் யாரும் எந்த விதத்துலேயும் காண்டாக்ட் யார்கிட்டையும் இருக்கக்கூடாது. ஸோ பேச்சுக்களே குறைச்சி குரூப்பில் என்னால் இருக்க முடியும் அப்படின்றவங்க மட்டும் குரூப்புக்கு வாங்க. ஒரு ஆடியோ கொடுங்க, உங்கள் நேமோட சொல்லி, உங்கள் ஊரும் சொல்லி ஒரு ஆடியோ கொடுங்க. நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரூல்ஸ்க்கெலாம் ஓகேன்னா வாங்க. இல்லைன்னா குரூப்பை விட்டு ரிமூவ் பண்ணிட்டா அதுக்கு நீங்கள் கோச்சிக்கக்கூடாது. ஏன்னா குரூப்போட ரூல்ஸ் அப்படி. அதனால் அதை பேஸ் பண்ணி முடிவு பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பாராத சம்பவங்கள் வந்துச்சுன்னா அதை சவால்களை சமாளிப்பதற்கு தெரிஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கையில்
நாம் நிம்மதியாக இருக்க முடியும். அதை அனுமதிக்க முடியாது அப்படின்ற நிலை எல்லா மனுஷனுக்குமே இருக்கு. அப்போ கடவுள் பலம் இருந்துச்சு அப்படின்னா நாம் அதை 100% அதை அலோவ் பண்ணலாம். அப்போ கடவுளுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கணும். அதற்கு உரிய வழிகளை அன்பே சாயில நிறைய நம்ம பேசியிருக்கோம். என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குணங்களை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ முதல்ல அதை சேஞ்ச் பண்ணுங்க. அதுக்கு அப்புறமா கடவுளோட அருள் உங்களுக்கு கிடைச்சிடும். சில விஷயங்கள் செஞ்சாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு உறுதிப்படுத்தப்படும். அதையும் நம்ம நிறைய சொல்லிட்டோம், என்ன எப்படி அப்படின்னு. அப்போ இது எல்லாமே சேரும்போது கடவுளோட அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அனுக்கிரகம் கிடைச்சதுன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத சம்பவங்கள் நிச்சயமாக வரும். எல்லோருடைய வாழ்க்கையிலே வரும். என் வாழ்க்கையில் அடிக்கடி வரும். அது வலி அதிகரிச்சிருக்கு. இப்போல்லாம் வலி வந்துச்சுன்னா எனக்கு அழுக வரல. ஏன் சொல்லுங்க? இதை விட பலமான வலியும் காயங்களும் எப்பயோ ஏற்பட்டுச்சு. அதனால் இப்போ எனக்கு பெருசாக ரியாக்ட் பண்ண முடியல. ஸோ இன்னும் சொல்லணும்னா மறுத்து போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த மறுத்து போகிறது எனக்கு நல்லதாக நான் எடுத்துக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இந்த கஷ்டம் உங்களுக்கு அதிகரிக்குதுன்னா பேசிக்கலி ஒரு விஷயத்த நீங்கள் முடிவு பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வலி உங்கள் வாழ்க்கையில் வரலை. ஃபஸ்ட்டு டைம் இந்த வலி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த வலி அண்ட் காயங்கள் சும்மா சாதாரணமாக வந்துட்டு போயிடுச்சு. ஆனால் சில வலியும் சில காயமும் அவ்வளோ சீக்கிரம் போகலை. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த வலியும் காயமும் உடனே போகலை. நீங்கள் எதிர்பார்க்காதபடி அது நின்றுடுச்சு. அப்போது ஃப்யூச்சரில் உங்களுக்கு எந்த மாதிரியான வலிகள் வந்தாலும் இனி வலி இருக்காது. ஏன்னா இது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு. அப்போ இது இப்படியே தான் இருக்குமா என் வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். சில வலிகள் கடந்து போகும். சில வலிகளை நாம் கடக்கணும். புரியுதா? சில வலிகள் கடந்து போயிடும். சில வலிகளை நாம தான் கடந்து ஆகணும். அப்போது நீங்கள் வலிகள் கடந்து போயிடுச்சா இல்லை நாம தான் கடக்கணுமான்னு நீங்கள் முதல்ல யோசிச்சு பாருங்க. அந்த வலி எப்படிப்பட்டது? அது தானாக போகுமா இல்லை நாம் அதை தாண்டி போகணுமா? பேசிக்காக இவ்வளோதான். இந்த விதமான ஒரு புரிதல் இருந்துச்சுனாவே நாம் அதை கடந்து போயிடுவோம். அது நம்மளை கடக்குதோ இல்லையோ நாம் அதை கடந்து போயிடுவோம். கடந்து போனாதான் அடுத்த ஒரு வாய்ப்பு நமக்கு காத்துக்கிட்டு இருக்குதுன்னு தெரியும். இப்போ அந்த வாய்ப்பை தேடி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனமும் உங்கள் புத்தியும் உங்களுடைய சொல்லும் உங்களுடைய செயலும் அதை நோக்கியே சார்ந்திருக்கும். எதை நோக்கி? அடுத்த வாய்ப்பை உங்களுக்கு கிடைக்குது இல்லை? அப்போது வாய்ப்பு எப்போ கிடைக்குது? நல்லா யோசிச்சு பாருங்க. வாய்ப்பு எப்போ கிடைக்குது? இந்த காயத்தை நீங்கள் தாண்டும் போது என்ன கிடைக்குது? வாய்ப்பு கிடைக்குது. அப்போ அந்த வாய்ப்பின் மூலமாக ஏன் இந்த கஷ்டம் உங்களுக்கு வரலை அப்படின்னா உங்களோட எண்ணம் புத்தி எல்லாம் அந்த காயத்தை நோக்கி இல்லை. அடுத்த கட்டம் என்ன இருக்குதுன்றத நீங்கள் 100% யோகிச்சிட்டீங்க. இப்போ அதற்கு நீங்கள் போராடுறீங்க. அப்போது இந்த காயத்தை நீங்கள் கடந்துட்டீங்க. காயம் உங்களை கடக்கலை, நீங்கள் இந்த காயத்தை கடந்துட்டீங்க. ஸோ இதை
இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அடுத்த வாய்ப்புகள் பரிபூரணமா கிடைக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கஷ்டமும் நமக்கு எதிரி இல்லை, ஒரு கஷ்டமும் நம்மளுடைய நண்பன். நண்பன் உண்மையை சொன்னா கசக்கும், ஏன்னா அவன் தான் உண்மையான நண்பனா இருப்பான். இது பண்ணாதடா நீ மாட்டிப்படான்னுவான். நம்ம என்ன சொல்லுவோம்? போடா பைத்தியக்காரன்னு சொல்லுவோம். இன்னொருத்தன் சொல்லுவான், இதை பண்ணு சூப்பர் அப்படின்னுவான். அப்போ நம்ம ஏடாகாலமாக மாட்டிப்போம். அப்போ தான் தெரியும், நீ அப்போவே சொன்னடா பண்ணக்கூடாதுன்னு, நான் இவன் பேச்சை கேட்டேன். அப்போ உண்மையான நண்பன் கோச்சிப்பான், நான் அவ்வளோ தூரம் சொன்னனே அப்படின்னு. இல்லைடா சாரின்னு அப்போ நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போ அந்த காயமும் கஷ்டமும் வலியும் துன்பமும் அவமானமுன்றது ஒரு நண்பன், அவன் எதிரி இல்லை. அந்த எதிரிகள் தான் அந்த வலியை கொடுத்தது. அந்த வலி தான் உங்களுக்கு நண்பன் ஆனா, அந்த நண்பன் தான் உங்க வாழ்க்கையை அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். ஒவ்வொரு தனி மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது ஒரு மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றத்தை நீங்க ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டத்தின் மூலமா, ஒரு நகர்வுகளின் மூலமா உங்களுக்கு அந்த மாற்றம் நடந்திருக்கும். மாற்றத்தோட விளைவு வெற்றியா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம். அது நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து. நான் எல்லாமே வெற்றி அடையணும் சொல்லல, எல்லாமே தோல்வி அடையணும் அப்படின்னு சொல்லல. யார் யார் அவங்களோட முழு அறிவையும் முழு திறமையும் முழு உழைப்பையும் அதில் போட்டு அவங்க தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறுகிறார்கள். யாரெல்லாம் வேற வழி இல்லாமல் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி எதையுமே செய்யாமல் இருக்கிறார்களோ அவங்க தோல்வி மட்டும்தான் அடைவாங்க. அதான் சொன்னேன், அவங்கவுங்க அதை எடுத்துக்கிறத பொறுத்து உன் வாழ்க்கை. இதை கடவுளை எங்கேயும் சண்டைக்கு கூப்பிடாதீங்க, சாயப்பாவை சண்டைக்கே கூப்பிடக்கூடாது. சாயப்பா வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்ம எந்த கிணத்துல விழுந்துருவோம்னு தெரியாது. ஏன்னா அவ்வளோ தவறுகள் ஒவ்வொரு மனுஷன் மேலேயும் இருக்கு. நீ நல்லவன்னு வெளியில வேஷம் போடுற, ஆனா நீ எப்படிப்பட்டவ, இதை நீ ஏன் நினைச்சன்னு அவரு கேட்கும்போது நம்ம எங்கடா பாழுங்கிணறு இருக்கோம், அங்கே போய் உளுந்தரலாம் போல இருக்கும். அதனால தான் அவர் பேசல. நல்ல வேளை தெய்வங்கள் பேசல. தெய்வங்கள் பேசியிருந்துச்சுன்னா நம்மளுடைய உள்ளுக்குள்ள எந்த மாதிரியான நினைப்புகளை நினைச்சு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ அதுக்கு பதிலடி கொடுக்கும். மனுஷனோட மறுபக்கம் மோசமாக தான் இருக்கும், அது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அதை நம்ம சுத்தப்படுத்திக்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது. நாம் நான் அப்படி இப்படி சொல்லலாம். மனுஷங்க நிச்சயமாக நம்புவாங்க, எல்லா மனுஷங்களும் நம்புவாங்க. ஆனால் உன்னோட மறுபக்கம் யாருக்கும் தெரியாது. உன் மறுபக்கத்தோடைய தெரிஞ்சவங்க ரெண்டு பேர். ஒன்று நீ, இன்னொன்று உன்னோட கடவுள். சில பேருக்கு ஏன் தான் மேல வெறுப்பு இருக்கு தெரியுமா? அந்த வெறுப்போட ஆரம்பம் எங்கன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். இந்த புதிர்க்கு ஒரு கேள்வி கேட்பாங்க, இங்கேருந்து கிளம்புனா அந்த இடத்த எப்படி ரீச் ஆகிடலான்னு. அப்போ ஒரு சந்து பொந்தா போய் நம்ம ரீச் ஆகிடுவோம். இந்த வாரமலர் புக்கு, சம் மேகசின்ஸில், சண்டேஸில் இது மாதிரி இந்த குழந்தைங்களாம் விளையாடுவாங்க. அது மாதிரி நம்ம மேலே ஏன் வெறுப்பு வருது அப்படின்னா, நம்ம வெறுப்பான ஒரு விஷயம் உள்ளே இருப்பதால் நம்ம மேலே நமக்கு வெறுப்பு வருது. இங்கே பாருங்க, உங்களுக்கு மட்டும் அப்படின்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. கடவுள் எந்தெந்த கடவுள் படைச்ச அத்தனை மனுஷனுக்கும் அது இருக்கு. 6வது அறிவை தாண்டி மற்ற உயிரினத்துக்கு தான் அது இல்லை. ஆனால் 6வது உயிரினமாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு நிச்சயமாக வெறுப்பு ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன் மேலே வரும்.
தன் மேலே வரக்கூடிய வெறுப்பை மனுஷன் பெருசாக கண்டுக்கலை. அடுத்தவங்க நம்ம மேலே வெறுப்பு வந்தாதான் அவன் கண்டுக்கிறான். தான் மேலே ஏன் வெறுப்பு வருதுன்னு நீங்கள் கண்டுக்கிட்டு அதற்கு உரிய வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்திருந்தா இந்நேரம் மற்ற மனிதர்கள் உங்களை வெறுப்பாக பார்க்க மாட்டாங்க. ஏன் மற்ற மனிதர்கள் பார்த்தாங்கன்னா உங்களுடைய கேரக்டர்ஸ் அப்படி இருக்கு. இவங்க அப்படிதான்ப்பா பேசுவாங்க, ஆனால் இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும் இல்லைன்னு ஒருத்தன் கேட்பான் இல்லையா, சொல்லுவான் இல்லையா, அதுக்கு நம்ம எங்கே போகிறது? அப்போ நாம் மனுஷனாக இருக்கோம், தவறுகள் செய்வது இயல்பு. இதை மனுஷனாக இருக்கிற நானும் இதை ஒத்துக்கிறேன். ஆனால் மேலும் மேலும் அதே தவறுகளை செய்யும்போது நமக்கு மேலேயே நமக்கு வெறுப்பு வரும். அப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் கூட நீ என்ன பெரிய ஒழுக்கமா அப்படின்னு மனசாட்சி நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். சாயப்பா என் லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி நான் வெளி உலகத்தில் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி பயங்கரமாக சீன் போட்டேன். அப்போ யாருக்கிட்டையாவது அவங்க கஷ்டமாக இருக்கும்போது நம்ம உட்காந்து பேசும்போது அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு அப்போ என் மனசுக்குள்ளே ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்கும். நீ பாட்டுக்கு கதை அளந்து விடுற அப்படின்னு. அப்போ தெரியும்ல, அப்போ நம்ம ஒரு மனுஷனுக்கு சில புத்திமதி சொல்கிறோம் அப்படின்னா உண்மையாகவே நம்ம அப்படி இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா 50% கூட அந்த உண்மை தன்மை இருக்காது. 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, பிரச்சனை தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாயப்பா இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை 10 பேர் சொல்லுவாங்க. அப்போது அடுத்தவனை தேற்றக்கூடிய நீ உனக்குன்னு வரும்போது நீ ஏன் உன்னை தேற்றவில்லை? அப்போ நீ நடிக்கிற. உனக்கு பெரிய ஒரு பவர் இருக்கிற மாதிரியும், உனக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கிற மாதிரியும், உன்னால் மட்டும்தான் எல்லாம் கூடும் அப்படின்ற மாதிரியும், மற்றவங்கெல்லாம் வேஸ்ட்டுன்ற மாதிரியும், நீ தான் நம்பர் 1 அப்படின்ற மாதிரியும் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் ப்ராசஸிங்கில். நான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் தேடி 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 கண்டுபிடிச்சி அழிச்சு இப்போது தேட தேட தான் நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு தெரியுது. என்ன நீங்கள் கேட்கலாம், முழு அளவில் நீங்கள் மாறிட்டீங்களான்னு. நான் மாறிட்டேன்னா என்னை விட ஒரு பைத்தியக்காரன் உலகத்திலே இல்லை. நான் மாற முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன். என்ன நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். செல்ஃப் ஸ்டடி, செல்ஃப் அனலைஸ். என்ன நான் நிறைய படிக்கிறேன், எக்கச்சக்கமாக படிக்கிறேன். ஆனால் படிக்கிறது 10, இன்னும் படிக்கணும், நிறைய படிக்கணும். எதுக்கு? முதல்ல என்ன நான் உணரணும், என்னோட வழியை நான் உணரணும், என்னோட வெற்றியை உணரணும், என் தோல்வியை உணரணும். இதையெல்லாம் நான் என்னைக்கு நான் முழுமையாக உணர்ந்தனோ அன்னைக்கு எனக்கு அடுத்த பிறவி இருக்காது. அன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி நிற்க மாட்டேன். அப்போ உணர்ந்துக்கிட்டே இருந்தால் நான் உங்கள் முன்னாடி நிற்பேன். அப்போ நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா நான் இன்னமும் உணர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். ஔவையார் சொல்லுவாங்கல்ல, கற்றது கைமண் அளவு. யாருக்கு? அவங்க உங்களுக்கு சொல்லலை, எனக்கு சொல்லலை, அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி 2-3 டிகிரி படித்து முடிச்சுட்டான். நான் யார் தெரியுமா, என் படிப்பு எப்படி தெரியுமா, நான் அது தெரியுமா, நான் இது தெரியுமா, இதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு எது மூலமாக அகங்காரம் ஸ்டார்ட் ஆகுதோ அது இருக்கக்கூடாது. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு தாடியும் உங்கள் ஹேரும் தான் உங்களுக்கு கெத்து அப்படின்னாரு. அப்போது எனக்கே அது தோணுச்சு, இந்த தாடியும் இந்த ஹேரும் தான் நமக்கு கெத்தா, அப்படி தானே, ஆமாம் அப்படி தான் அப்படின்னு நானும் அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் தான் சட்டுன்னு ஒரு கன்னத்தில் அடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. எதற்காகவும் நம்ம இதனால தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா நாளைக்கு என்ன பண்ணுவோம்? நம்மளை தாண்டி ஒருத்தர் ரோட்டில் போனால் அவனை நாம் கிண்டல் பண்ணுவோம். அது ரொம்ப தப்பு. ஏன்னா
உனக்கு இருக்குதுன்றதுக்காக அடுத்தவனுக்கு இல்லைன்றதுக்காக அவனை நீ ஏளனப்படுத்தக்கூடாது. அதனால தான் நான் போய் டக்குன்னு போய் கட் பண்ணேன். ஹேர் கட் பண்ணும்போது கூட சொன்னாங்க, சார் உடனே நீங்கள் ஹேர் கட் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்கும். நான் ஆக்சுவலாக தலையை மொட்டை அடிக்க தான் நான் போனேன். நான் மொட்டை அடிக்க வேணாம்னு சொல்லி அம்மா சொன்னதால தான் நான் மொட்டை அடிக்கலை. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை வச்சும் நமக்கு அங்கே அந்த அகங்காரம் வைக்கக்கூடாது. இனிமேல் நான் தாடி வைக்கிறேனோ மீசை வைக்கிறேனோ, ஏன்னா அந்த அகங்காரம் எனக்கு இல்லை. அதனால் அதை பற்றி நான் கவலைப்படவும் இல்லை. ஸோ ஆன்மீகவாதி இப்படி தான் இருக்கணும். தன்னை ஒரு இதுதான் நமக்கு கெத்து அப்படின்னு நினச்சிட்டானா அவன் ரியலான ஆன்மீகவாதி இல்லை. ஸோ உங்களுக்கும் இதுதான் நமக்கு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அந்த அடையாளத்தை அழிக்க முயற்சி பண்ணாதான் அடுத்த ஒரு நல்ல விஷயத்துக்கு வழிவகை செய்வாங்க. சின்ன விஷயந்தான், அதை நம்ம சரி பண்ணிட்டா அது பெரிய விஷயமா மாறாது. அப்போ நீங்கள் ஒரு இடத்துலையும் நிதானிச்சு உங்கள் பயணத்தை மேற்கொள்வதில் கவனமாக இருக்கணும். அடுத்த கட்டத்தை பற்றி முயற்சிகள் செய்யும்போது உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பெரிய காயம்னு ஒன்று சொல்கிறீங்களே, அது எல்லாமே தீர்ந்துடும். அடுத்தது இந்த உறவுகள் என்னை காயப்படுத்துகிறாங்க. இது நிறைய ஆடியோவில் சொல்லியிருக்கோம். ஆனாலும் ஒரு புதுசாக ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். உறவுகள் உங்களை காயப்படுத்துவது உங்கள் உடம்புக்கு ஒரு மருந்து சாப்பிட்ற மாதிரி. ஏன் சொல்லுங்க? எவரவர் உங்களை எந்தெந்த முறையில் வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வீழ்த்த வசதியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த அடி, அந்த அவமானம் உங்கள் பாவத்தை கரைப்பதற்கு உண்டான ஒரு புனித தீர்த்தம். புனித தீர்த்தம் திருப்பதியில் இல்லை, உதி திருப்பதி ஷீரடியில் இல்லை. தீர்த்தமும் உதியும் எங்கே இருக்குது? நீங்கள் நல்ல முறையில் உங்கள் வாழ்க்கையை வாழும்போது யார் எந்த விதமான இடைஞ்சல்களையும் தந்தாலும் அவங்கள நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் எதிர்த்து பேசாமல் கோபப்படாமல் மனதளவில் கூட சாபம் கொடுக்காம இதுவும் கடந்து போகும்னு என்னைக்கு அந்த வார்த்தையை நினச்சி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கடக்கிறீங்களோ அதுதான் உதியும் திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய தீர்த்தமும். ஒரு காலத்தில் நான் ரொம்ப 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 யாராவது என்னை திட்டணும் போலவே இருக்கும். இத்தனை திட்டுக்க இப்படி வந்திருக்கோமே, இன்னும் திட்டுனா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு. அப்போ நம்ம கேரக்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஸோ யாருமே திட்டுவதற்கு தயாராக இல்லை. அப்போ ஏன் திட்டுறாங்க? காரணம் இல்லாமல் திட்டுறாங்களா அப்படின்னா காரணம் இருக்கு, இல்லாமல் இல்லை. நாம் நிறைய விஷயங்கள் செஞ்சதால அதன் மூலமாக மற்றவங்க பாதித்ததால அவங்க நம்மளை திட்டுறாங்க. அப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், நான் அப்போ தான் அந்த தப்பு செஞ்சேன், எப்பயும் திட்டுறாங்களே. நீங்கள் அப்போ அந்த தப்பு செஞ்சது இப்போ வரைக்கும் பாதிச்சிருக்கே, அதனால தான் அவங்க திட்டுறாங்க. அப்போ இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? கடவுளோட பாதத்தில் வச்சுட்டு நல்லதை மட்டும் நீங்கள் செய்யணும். முடிஞ்சால் அவங்களுக்கு செய்யுங்க. உங்களுக்கு கெடுதல் செய்கிறவங்களுக்கும் நல்லது செய்யுங்க. அவங்க நல்லா இருக்கணும், வாழ்த்துங்க. ஏன்னா உங்களோட பாதிப்புகளை இருந்து அவங்க இன்னும் வெளியில் வரலை, அப்படியும் இருக்கலாம். அப்போ நீங்கள் எதிர்த்து பேசுகிறதாலேயோ இல்லை மனசுக்குள்ள அவங்கள தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி திட்டுறதாலேயோ உங்களுக்கு கர்மா என்றைக்கும் அழிக்கப்படுவதே இல்லை. பட் அது அதே இடத்துல இருக்குது, ஒன்று வளரும், இல்லை அதே இடத்துல இருக்கும். அப்போ இது ரெண்டுமே நமக்கு நல்லதா? ஸோ மெயின்டைன் தான் ஆகுது, ஒன்றும் இல்லை. ஒரு 100 கிலோ இருக்கீங்க,
அந்த 100 கிலோவுக்கு டெய்லியும் உடற்பயிற்சி பண்ணுறீங்க, சாப்பிட்றீங்க, வாக்கிங் போகிறீங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஆனால் இன்னும் 100 கிலோ தானே இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இதனால் ஃபீல் பண்ணுறோம். இதை ஃபீல் அர்த்தமற்றது. ஏன்னா மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. அப்போது இன்னும் குறைக்கணுன்னா இன்னும் உடற்பயிற்சி அதிகப்படுத்தணும், சாப்பாட்டை கொஞ்சம் குறைக்கணும். இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா எதுவுமே நாம் செய்யாமல் அதிகரிப்பதோ இல்லை அதே இடத்துல நிற்பதோ இல்லை குறைவதோ இல்லை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை புரிஞ்சுக்கணும். முதல்ல இது ரொம்ப 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 தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இவை அனைத்துமே. நம்ம ஒரு விஷயத்தை செய்யாமல் எதுவும் நடக்கப் போவது இல்லை. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் என்னைக்கு முழுவதும் உள்வாங்குறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும். இல்லைன்னா இதே பிரச்சனை தான். நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், எனக்கு எதுவும் நடக்கலையே அப்படின்னா நீங்கள் எதை பண்ணீங்களோ அதை 1க்கு 10 தடவை யோசிச்சு இது சரிதானா அப்படின்னு கேளுங்க. என்கிட்ட கேளுங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ அனுப்புங்க. 2 நிமிஷத்துக்குள்ளே ஆடியோ அனுப்புங்க. ஒரு நாள் பாருங்கள், ரிப்ளை வரலன்னா மறுபடியும் அந்த ஆடியோவை அனுப்புங்க. ஏன்னா 24 மணி நேரம் தான் நீங்கள் அனுப்புகிற ஆடியோ எங்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆடியோ அப்படியே மறைஞ்சிடும், ஜீபும்பா மாதிரி. ஸோ எகைன் அனுப்புங்க. ஸோ பொறுமையாக இருங்க. நான் அனுப்பின பதில் இல்லை, விடாதீங்க, மறுபடியும் கேளுங்க. ஏன்னா ஒரே வாட்ஸ்அப் நம்பர் தான் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். அப்போ உடனுக்குடனே ரிப்ளை அப்படின்ற ஒரு விஷயத்தை விட்டுருங்க. ஏன்னா பொறுமை இருந்தால் மட்டும்தான். உடனே கேட்கணும், உடனே பதில் வரணும், உடனே எனக்கு ரிசல்ட் கிடைக்கணும், இது எங்கேயுமே சாத்தியமே இல்லை. எனக்கு அனுப்பக்கூடிய ஆடியோ சாயப்பா தான் எனக்கு உங்கள் கண்ணு முன்னாடி சேர்க்கிறார். ஏன்னா நான் தான் சொல்கிறேனே, சகலமும் சாயப்பா தான். நான் பேசுகிறதும் சரி, நான் பேசுகிறத நீங்கள் கேட்குறதும் சரி, என்னோட முயற்சியோ என்னோட அறிவோ என்னுடைய திறமையும் 0. ஸோ நீங்கள் கேட்பது அவருடைய சித்தத்தின்படி, நான் பேசுவது அவரது சித்தத்தின்படி. நாம் எல்லாரும் அன்பே சாய் குடும்பத்தில் இணைஞ்சிருக்கிறது அதுவும் அவரது சித்தத்தின்படி. எல்லாமே அவருடைய விருப்பத்தின்படி தான் இங்கே நடக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. சாயப்பா கிட்ட இதுக்காக வேண்டுதலும் வேண்டாம். அனுப்பியிருக்க பார்க்கட்டும், பதில் கிடைக்கும். சரி, அனுப்பியும் பதில் கிடைக்கலன்னா அன்பே சாய் ஆடியோவில் நிச்சயமாக அந்த பதில்கள் 100% கிடைக்கும். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா நிறைய சாய்ராம் சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் ஆடியோ அனுப்பினேன், நீங்கள் பார்க்கல. ஆனால் நான் என்ன கேள்வி கேட்டனோ அந்த ஆடியோவுக்கு அதுக்குண்டான பதில் அதில் இருக்கு அப்படின்னு. ஸோ எல்லாமே அவருடைய சித்தத்தின் படி தான். இன்றைக்கி காலையில் வெற்றிச்சன் சாயன் சத்தியத்தில் நம்ம என்ன சொன்னோம், ஒரு ப்ரேயர் வச்சுருந்தோம்ல, கண்களை மூடி விளக்கெறிகிற மாதிரி சாய்பாவை நினச்சி கண்களை மூடுங்கன்னு. அதே போல் நம்ம அன்பே சாயில் இருக்கிற சுகிதா அம்மாவுக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க இந்த ஆடியோ கேட்டிருக்காங்க. அதை நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே அவரோட சித்தத்தின்படி. அப்போது அவருடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னா முதல் வேலை என்ன பண்ணணும், பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமைக்கு தான் இங்கே பரிசே. அவசரத்துக்கு ஒன்றுமே இல்லை. அவசரம்னா என்ன, நம்ம அடிக்கடி போவோம், அவசர ஊர்தி, இது ஆம்புலன்ஸ். அவசரப்பட்டா அதான். ஆனால் பொறுமையாக நிதானமாக போகலாம். தேர் என்ன பொறுமையாக தானே இருக்கிறாங்க. அப்போ நல்ல விஷயங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். புரியுதா உங்களுக்கு? ஹாஸ்பிட்டலில் யாராவது இருக்கிறாங்கன்னா நம்ம வேகமாக போகிறோம். ஸோ வேகமாக போகிறது அத்தனையுமே வாழ்க்கையில் நல்லதுக்கே கிடையாது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி, இது என் வாழ்க்கையில் நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். நான் வண்டியில் அதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனேன். நான் இப்போ கூட போகிறேன், ஆனால் இந்த ஃபீல் வரும், ஏன் இவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டுறேன், கம்மி பண்ணு. அது மட்டும் இல்லை, என்ஹெச்சில் போனாவே 100, 110 தான். இது இருக்க டபுள்ஸ் போகும்போது
என் கூட இருக்கிறவங்களுக்கு ஹெல்மெட்டை போட்டு விட்டுட்டு தான் நான் உட்கார வைப்பேன். ஏன்னா மெதுவாக போன்னு சொல்கிறதால. ஸோ ஹெல்மெட் ரொம்ப அவசியம். ஹெல்மெட் போட்டு போகும்போது பார்த்தா பின்னாடி உட்காரவங்களுக்கு ஸ்பீடு எவ்வளோ போகிறேன்னு தெரியாது. அப்போ நமக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகும், மெதுவாக போ, என்ன அவசரம் உனக்கு அப்படின்னு. உடனே வண்டியை ஸ்லோ பண்ணி 80 இல்லை 90 இந்த ரேஞ்சுக்குள்ளே மறுபடியும் தோணும், மறுபடியும் சாய்ப்பா சொல்லுவார். ஸோ பொறுமையாக இருக்கிற இடம் எல்லாமே புனிதமாக இருக்கக்கூடிய இடங்கள். தேராக இருக்கட்டும், சாமியை கும்பிடும்போது அந்த கியூவில் நிற்கிறதா இருக்கட்டும், பொறுமையாக சாமியை பார்க்கறதா இருக்கட்டும், பொறுமையாக சாமிக்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும். அந்த பொறுமை இல்லை அப்படின்னாவே வாழ்க்கையில் எதுவுமே நம்மளால் ஏற்படுத்தவே முடியாது. அப்போ உங்களுக்கு எதிராக சில விஷயங்கள் நடக்குது, அம்பு விட்டுக்கிட்டே இருக்காங்க, உங்கள் நெஞ்சை தொலைக்கிற மாதிரி உங்களுக்கு வலிக்குது, அதனால் நீங்கள் திருப்பி கத்துறீங்க. இப்போ திருப்பி கத்தக்கூடாது. சாயப்பா இருக்காரு, சாயப்பாவுக்கு பார்த்துட்டு தானே இருக்காரு. சாயப்பா பார்க்காம இருக்காரா? சாயப்பா நம்மளை கண்டுக்காம விட்டாரா? அவருக்கு எல்லாமே தெரியுது. அவர் முன்னாடி எல்லா விஷயங்களும் நடக்குது. உலகத்தில் படி அளக்கிறவரே அவரு தானே. எல்லா உயிரினத்துக்கும் அவர் தானே உணவளிக்கிறார். அப்போ எனக்கு அவர் உணவளிக்க மாட்டாரா? இந்த உலகத்தில் எனக்குன்னு ஒரு இடம் அவர்கிட்ட இல்லையா? இதுதான் உங்கள் மனசில் வச்சுக்கணும் எப்பயுமே. அப்போ உங்களை போட்டு வாட்டி வதைச்சாலும் உங்களுக்கு வலிகள் ஏற்பட்டாலும் அதுவே உங்களுக்கு மருந்தாக இருக்கும். என்னடா வலிச்சதுன்னா எப்படா மருந்துன்னு கேட்கலாம். ஆனால் இந்த இடத்துல வலிச்சாதான் மருந்து, கஷ்டம்தான் மருந்து. ஏன் எல்லாத்தையும் தாண்டி தோல்வியும் அவமானமும் தான் மருந்து, வேற எதுவுமே மருந்தே இல்லை. அந்த நிலையை நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க. முயற்சிகள் நிறைய செய்யணும், புது புது முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அரைச்ச மாவை அரைக்கிறதோ செத்த பாம்பை அடிக்கிறதோ வேண்டாம். ஒரு மாவு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அரைச்சா அது என்ன அரைஞ்சிக்கிட்டு தானே இருக்கும், தனியாயிடுமாண்ணா? நாம் என்ன பண்ணுறோம், நம்ம எனர்ஜியை தேவையில்லாத விஷயத்துக்கு செலவிட்டுக்கிட்டே இருக்கோம். தேவையில்லாத விஷயம் தெரிஞ்சும் நாம் பேசுகிறோம், தேவையில்லாத ஒரு விஷயம் தெரிஞ்சும் நாம் செய்கிறோம். கேட்டால் எனக்கு இது சந்தோஷத்தை கொடுக்குதுன்றோம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு கொடுக்குற சந்தோஷம் உனக்கு துக்கமாக மாறுதுன்னு தெரியாமலே நீ இதை செஞ்சுக்கிட்டு இருக்கியே. அப்போ இதுலேருந்து வெளியில் வர முயற்சி பண்ணணும் தானே. வெளியில் வர்றது கஷ்டம்தான். ஏன்னா நம்ம சந்தோஷத்தை ஒரே நாளில் தொலைச்சிட்ட மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வாங்க. அப்போ தான், ஏன்னா சில பேர் ஒருத்தவங்க கோவப்பட்டு பேசுகிறாங்க உங்களை அப்படின்னா, உங்களுக்கு பதிலடி கொடுக்காத வரைக்கும் உங்கள் மனசு சாந்தமே அடையாது. அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், யாருக்கிட்டையாவது பேசணும் போல இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு கோபம் அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், கோபமும் கொந்தளிக்க கூடாது, பதிலும் பேசக்கூடாது. அதுக்கு பதிலாக சாயப்பாவை மனசில் நினைக்கணும், இல்லை உங்கள் அன்பானவங்க மனசில் நினைக்கணும், இல்லை அவங்கக்கிட்ட கூட நம்ம பேசலாம். அப்போ கூட இவங்களை பற்றி பேசக்கூடாது. ஸோ ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்க கிட்ட இல்லாததை பொல்லாததை எதையுமே சொல்லாதீங்க, அது அவசியமே இல்லாதது. யாராவது எச்சரிக்கைனா கூட பார்த்து இருன்னு மட்டும் சொல்லுங்க. இப்படி தான் நடந்தது அப்படி தான் நடந்ததுன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு அவங்க எதிரியாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு அவர்கள் நண்பர்களாக கூட இருக்கலாம் இல்லையா? அதனால் இதில் யோசித்து தான் நம்ம பேசணும். அதற்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை அடுத்ததை நம்ம அதெல்லாம் ஹேண்டில் பண்ணவே முடியும். இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி போயிடும். அதனால் இதெல்லாம் யோசித்து முடிவு பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க என்னோடய நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஆடியோ மெசேஜ் பண்ணுங்கள், உங்கள் நேம் சொல்லுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு குரூப்பில் 15 பேர் தான், அதுக்கு மேலே கிடையாது. இதில் ஆரத்தையும் சச்சரிதமும் மெடிடேஷனும்
அண்டு ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் நம்ம அன்பே சாயில் அடிக்கடி சொல்லுவோம். அது இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பர்சனல் டாக்ஸ் இருக்கக்கூடாது. தேவையில்லாமல் நம்பர்ஸ் வேறு யாருக்கிட்டேயும் அது குரூப்பை தாண்டி வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா அவங்கள கண்டிப்பாக குரூப்பை விட்டும் மட்டும் இல்லை, யூடியூப்பில் இருந்தும் நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். இதெல்லாம் யோசித்து ஓகே அப்படின்னா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்ம எதுக்கு வந்தோமோ அதை மட்டும் நம்ம செய்வோம். மற்றது நமக்கு செஞ்சால் அது நமக்கு ஆபத்தாக முடியுன்றதையும் யோசித்து முடிவு பண்ணி உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.